இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன்னை காணோன்னு மாப்பிள்ள வீடையே ரெண்டாக்கிட்டாரு. ஏன் என்னாச்சு? ஏன் என்ன பண்ணீங்க? ஏன் என்னங்க அப்போ நீங்கள் ஃபோன் அடிச்சு எடுக்க மாட்டீங்க, வீட்லயே காணோம், அப்புறம் டென்ஷன் ஆகாதா? ஓஹோ, என்ன மாம்ஸ், அக்கா மேல நாளுக்கு நாள் லவ்ஸ் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு. சரி, எனக்கு வீடியோ கொஞ்சம் வேலை இருக்குது, முடிச்சுட்டு நான் என்ன மாம்ஸ், இப்பதான் வந்தீங்க, இப்பவே ஓடுறீங்க? இருங்க, சாப்பிட்டு போங்க. ஆமா, சாப்பிட்டுட்டு போலாமே. இல்லை, நான் இந்த பக்கமாக வந்தேன், அப்படியே வந்து மேடம் அப்படியே வந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு போலான்னு வந்தேன், அவ்வளோதான். சரி மேடம், எப்போ நீங்கள் வீட்டுக்கு வர மாதிரி? சாயந்தரம் வந்துடுறேன். சரி, அட நான் கிளம்புறேன். சரி. மச்சான், வரமா அஞ்சலி, டாட்டா, சீக்கிரம் வந்துருங்க. வாங்க போலாம். என்ன வெற்றி வெற்றி வெற்றி, ஒரு நிமிஷம். என்னாச்சு? தப்பா நினைக்கலனா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க, எனக்கு புரியல. உங்க மனசுல என்னதான் இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியலைங்க. என்ன சொல்றீங்க நீங்க என்ன நினைச்சு கேக்குறீங்க? அதாவது நீங்களும் துளசியும் மனசுக்குள்ள காதல வச்சுக்கிட்டு வெளியில சொல்லவே மாட்டேங்கிறீங்க. இன்னும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கவே இல்ல. எனக்கு அது நல்லா புரியுது. ரொம்ப நாளா இது மனசுலயே வச்சிட்டு இருந்தேன். இத பாருங்க, உங்க மேல துளசிக்கு ரொம்ப மரியாதை இருக்கு, நிறைய அன்பு இருக்கு. அது எனக்கு நல்லா தெரியுது. அதெல்லாம் காதல மாறணும்னா நீங்க தான் போன்ல பேசுற ஃப்ரெண்ட் அவகிட்ட ஓபனா சொல்லிடுங்க. அவ்வளவுதான், பிரச்சனை முடிஞ்சிரும். ஆகாது, வேண்டாவே வேண்டாம், அதெல்லாம் பாத்துக்கலாம். ஐயோ வெற்றி, இத பாருங்க, ஆரம்பத்துல எல்லாம் சரிதான். துளசி அப்ப உங்களை வெறுத்துட்டு இருந்தா, அதனால செய்ய வேண்டிய உதவி எல்லாம் யாரோ ஒரு ஃப்ரெண்டுங்கிற பேர்ல எல்லா உதவியும் நீங்க அவளுக்கு பண்ணிருக்கீங்கல்ல. மாப்ள, நீங்க தான் அதுன்னு தெரிஞ்சு அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும்ல. அது நல்லது தானே? சொல்றது கேளுங்க. இப்போ அவங்களுக்கு எவ்வளவு அன்பு இருக்கா? இருக்கு. மரியாதை இருக்கா? நிறையவே இருக்கு. அது காதலா மாறும்போது மாறட்டும். நாமளா கொண்டு போய் அதை வந்து இது திணிக்க வேண்டாம். எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கு. இல்லத்த நான் அதை பண்ண, இதை பண்ண, உதவி பண்ண, அதெல்லாம் சொல்லக்கூடாது. அது நல்லாவும் இருக்காது, அது அவங்கள காயப்படுத்துற மாதிரி இருக்கும். வேண்டாம். ஆனா அப்படி நினைக்காதீங்க. எப்படி நினைக்கிறது? நான் சொல்லட்டுமா? இதெல்லாம் விட்டுருங்க. இது விட்டுருங்க, இது முக்கியம் இல்லை, அது அப்புறம் பார்த்துக்கலாம். அஞ்சலியோட வாழ்க்கையை சரிப்படுத்தணும், பாட்டியோட உடம்ப சரிப்படுத்தணும், அதை முதல்ல இப்ப பார்க்கலாம். சரிங்களா? அதெல்லாம் சரிதான். சரிதான்ல? இருந்தாலும் உங்க வாழ்க்கை சரியாகணும். அதெல்லாம் சரியாயிடும். அது நடக்கும்போது நடக்கட்டும். நீங்களா இருக்கீங்க, விட்டுருவீங்களா? நீங்க பாத்துக்க மாட்டீங்க. இருந்தாலும் ஒண்ணு டாடா டாடா டாடா.